இன்றே மன்னா சங்கீதம் 55:16 நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். தாவீது தன்னுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் செய்தார். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். தாவீது கடந்து வந்த பிரச்சனைகள் ஏராளம். அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்கு தீர்மானித்தார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தார். எப்படிப்பட்ட நம்பிக்கை? கர்த்தர் என்னை ரட்சிப்பார். நான் எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறேனோ அப்பொழுதெல்லாம் அவர் எனக்கு பதில் செய்வார். எப்பொழுதெல்லாம் நான் அவரை நோக்கி கூப்பிடுகிறேனோ அப்பொழுதெல்லாம் அவர் எனக்கு உதவி செய்வார். அப்பொழுதெல்லாம் என்னை ரட்சிப்பார். தாவீதோட வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமையுள்ள புயத்தை நாம் பார்க்க முடியும். தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட மனுஷன், கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்ட மனுஷன், கர்த்தருடைய பலத்தை கிரியைகளை பார்த்த மனுஷன். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய எல்லா கூப்பிடுதலுக்கும் அவர் பதில் தந்து உங்களை ரட்சிப்பார். நீங்க எந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ அதுல தீர்வை கொண்டு வருவார். எந்த சிக்கல்ல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமாகவே உங்களை விடுவிப்பார். ஏனென்றால் ஜெபத்தை கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே, நாங்களோ உம்மை நோக்கி கூப்பிடுவோம். அப்படி ஒரு தீர்மானத்தை நாங்களும் இன்னைக்கு எடுக்கிறோம். எல்லா நேரங்களிலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற கிருபை தாரும். ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜபத்துக்கு பதில் தருவீராக. வந்தவர்களை ரட்சிப்பீராக. உம்முடைய வல்லமையுள்ள புயத்தை வெளிப்படுத்துவீராக. பலத்த கிரியைகளை வெளிப்படுத்துவீராக. ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை விடுவிப்பார்.